ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸில் இந்த டைம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் நான் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணுமா அட்டன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் இப்போதைக்கு ரெகுலேஷன் 2021 PDF ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் உங்கள் ரெகுலேஷன் வந்து பப்ளிஷ் ஆகலை. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ மேண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களோட இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கண்டிப்பாக நீங்கள் அதை அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கிரேட் ஷீட்டில் அதை பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் அட்மிஷன் வந்து போடுறப்போ உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சு அப்படின்னாலும் உங்களுக்கு தனியாக அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீயும் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேட்ஸ்னால் லாஸ்ட் உங்களுக்கு உங்களோட கிரேட்ஸ் எல்லாம் மொத்தமாக இருக்கும், அதில் பிரிண்ட் பண்ணி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது வந்து எங்கள் காலேஜ் வந்து நான் அட்டானமஸ்லேருந்து அட்டானமஸ் ஆகுது ப்ரோ, ஸோ இதனால் எங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்டதை வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அவங்க காலேஜும் அட்டானமஸாக மாறினதான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் மாறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து உங்கள் காலேஜோட வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து பேப்பர் கரெக்ஷன்லாம் உங்களுக்கு ஸ்பீடாக நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் காலேஜில் தான் வேல்யூஷன்லாம் போகும். ஸோ அதனால் உங்கள் காலேஜ்குள்ளேயே நடக்கிறதுனால எல்லாமே வந்து ஸ்பீடாகிடும். ரிவேல்யூஷன் ஸோ ரிசல்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு உங்கள் காலேஜ்குள்ளேயே தான் ஸ்பீடாக உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ மூணாவது வந்து நீங்கள் வந்து ஒரு ஹானரோ மைனரோ படிக்கீங்க அப்படின்னா அதோட எலக்டிவ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு என்ன பேப்பர் பிடிக்குமோ அந்த பேப்பர் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது போக அடிஷனலாக அட்டானமஸ் காலேஜ் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் உங்கள் காலேஜ் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அதை பற்றி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.